ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் அரியலூர் மாவட்டம் அரியலூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் கோதண்டராமர் வெங்கடாச்சலபதி என்று அழைக்கப்படுகிறார். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி. ஊர் அரியலூர். முகப்பு கடந்ததும் பலிபீடம் கொடிமரம் தரிசித்து ராமநாமத்தின் பெருமை போல கம்பீரமாக நிற்கும் 5 நிலை கோபுரத்தின் வழியே சென்று கருடனை வணங்கி முன் மண்டபத்தினுள் நுழைந்தால் மண்டப தூண்களில் தசாவதார சிற்பங்கள் கோதண்டராமர் கோவில் என்று சொல்லப்பட்டாலும் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாச்சலபதி மூவரையும் உற்சவரையும் தரிசிக்கும் பொழுது மனம் நிறைகிறது. அலர்மேலு மங்கை தாயார் தனிச்சந்நிதியில் அருள்பாலிக்கிறாள். கோவிலின் பெயருக்கு காரணமான கோதண்டராமர் இனியவளும் இணையவனும் உடனிருக்க அனுமன் திருப்பாதம் பணிய எழிலாக தோற்றமளிக்கிறார். மலர் மகளுக்கு மட்டும்தான் ராம அவதாரத்தில் இடம் உண்டு என்றாலும் இங்கே பூமகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இங்கே உள்ள ராம விக்கிரகம் பூமி தாயால் சுமந்து தரப்பட்டது என்பதுதான் அது. ஆமாம், பூமியில் இருந்து புதையலாக கிடைத்தவை இங்கிருக்கும் சீதாராம லக்ஷ்மணர் மூர்த்தங்கள். ஆண்டாள், ஆழ்வாராதிகள், தும்பிக்கை ஆழ்வார், ருக்மணி சத்யபாமா சமேதராக தனிச்சந்நிதியில் அருளும் கிருஷ்ணர், அனுமன் சந்நிதிகளும் அமைந்துள்ளது. தவம் எதுவானாலும் ராமபிரான் தன்னிகரற்ற தெய்வமாகவே திகழ்கிறார் என்பதே உண்மை என்றாலும் காலத்தாலும் புராண காரணத்தாலும் ஒவ்வொரு தலமும் தனிச்சிறப்பு பெறும். அந்த வகையில் இந்த திருத்தலம் சிறப்பு என்னவென்றால் அரியில் ஊர், அதாவது அரியாகிய மகாவிஷ்ணுவின் இருப்பிடம் என்பதுதான் இந்த ஊரின் பெயருக்கு காரணம் என்கிறார். தலம் எதுவானாலும் ராமபிரான் தன்னிகரற்ற தெய்வமாகவே திகழ்கிறார் என்பதே உண்மை என்றாலும் காலத்தாலும் புராண காரணத்தாலும் ஒவ்வொரு தலமும் தனிச்சிறப்பு பெறும். அந்த வகையில் இந்த திருத்தலத்தில் சிறப்பு என்னவென்றால் அரியில் ஊர், அதாவது அரியாகிய மகாவிஷ்ணுவின் இருப்பிடம் என்பதுதான் இந்த ஊரின் பெருமைக்கு காரணம் என்கிறார் தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். அவருக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சிறு வயதில் வாழ்ந்ததும் தமிழ் கற்றதும் அதில் ஆர்வம் பெற்றதும் இந்த ஊரில் தானாம். தமிழ் தாத்தா வருகைக்கு முன்பே தமிழ் விளையாடிய கோவில் இது என்று சொல்லலாம். காரணம், பல்லவ மன்னர்களால் கிபி 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு சோழர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் இது. 6ஆம் நூற்றாண்டில் கோவில் கட்டப்பட்டதாக வரலாறு சொன்னாலும் அதற்கு முன்பே திருமால் இங்கே எழுந்தருளி இருக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்கு சான்றாக பார்க்கடல் வாசனான இறைவன் இங்கே வந்த காலத்தில் இங்கும் கடல் இருந்ததாக சொல்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். கடல் உள்வாங்கியதால் கடலுக்குள் இருந்து தோன்றிய பூமியே அரியலூர். தொல்லியலாளர்கள் கடலில் உள்ள உயிர்களின் படிமங்களை இந்த ஊரில் பல இடங்களில் அகழ்ந்து எடுத்திருக்கிறார்கள். இன்றும் கிடைக்கின்றனவாம். கடல் கொண்ட ஊர் பூம்புகார், கடல் தந்த ஊர் அரியலூர். கடல் என்றாலே அது திருமாலின் வீடுதானே என்று இவ்வூரை போற்றியிருக்கிறார் கிருபானந்த வாரியார். இங்கே தன் 10 அவதாரங்களையும் ஒரு சேர மண்டப தூண்களில் தசாவதார சிற்பங்கள் அமைந்துள்ளது. சிற்பங்கள் என்று நினைக்கவே இயலாதபடி ஒவ்வொன்றும் நிஜமாகவே இதில் இருப்பது போல் தோன்றுகின்றன. அதிலும் தூணில் இருந்தே தோன்றிய நரசிம்மரின் வடிவம் பயத்தோடு பக்தியையும் ஒரு சேர ஏற்படுத்தும். அம்பரிஷி எனும் பெருமையுடைய மன்னன் ஒருவன் பெருமாளின் தச அவதாரங்களையும் ஒரு சேர தரிசிக்க ஆசைப்பட்டான். அவனுக்கு எம்பெருமான் காட்சியருளிய தலம் இது. இன்றும் பறவை வடிவில் இவ்வாலய கோபுரத்தில் அமர்ந்து தேவாதி தேவனை தரிசித்து மகிழ்கிறானாம் அந்த அரசன். அதனை விளக்கும் விதமாக மண்டபத்தின் எதிர்ப்புறம் கோபுரத்தின் உள்வாயிலின் மேல் பறவை ஒன்றின் சிலையை வடித்து வைத்திருக்கிறார்கள். பல்லவர் கால பாணியில் அமைந்த சிங்கமுக தூண்கள் இங்கே இருப்பது கோவிலின் காலத்தினை உணர்த்துகிறது. தேர் போன்ற அமைப்பில் 2 குதிரைகள் இருப்பது போன்ற கருவறை மண்டப அமைப்பு 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தின் திருக்கோயில் திருத்தி அமைத்து திருப்பணி செய்யப்பட்டிருப்பதை சொல்லாமல் சொல்கிறது. கோயில் பிற்காலத்தில் ஜமீன்தார்களாலும் பராமரிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால் பல்லவ மன்னன் ஒருவன் தான் பெற்ற வெற்றிகளால் இருமாப்புடன் இருந்தான். ஒருவன் போரினால் பெற்ற வெற்றிக்கு பின் எவ்வளவு துயரங்கள் நிறைந்திருக்கின்றன என்பதை அவனுக்கு எடுத்து சொன்னார். களத்தில் ஜெயித்த அவனுக்கு களங்கமும் சேர்ந்திருப்பதை உணர்த்தினார். உண்மை உணர்ந்த மன்னன் தன் பாவங்கள் தீர வழிகாட்ட வேண்டினான். கோதிலா குணத்துடன் வாழ்ந்து காட்டிய ராமபிரானை வணங்க சொன்னார் முதியவர். அப்படியே செய்தான்.
மன்னன் அதற்காக அவர் காட்டியதே இந்த திருக்கோயில் என்கிறார்கள். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால் திருமண தடை நீங்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் திருமஞ்சனம் செய்தும் துளசி மாலை சாத்தியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். கோவிலின் திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி, புரட்டாதி சனிக்கிழமை பிரம்மோற்சவம் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கோதண்டராமரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.